ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேற்று பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, தகவல் வந்து அது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். என்னென்னா யார் தலையானாங்க அப்படின்னு பிரஜன் தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட். நேற்றே வந்து ஆதரி ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஆதரிக்கே வந்துட்டு அந்த நாள் வரதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் கால் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர போகிறீங்கன்ட்டு. அதனால தான் அவங்க மேக்கப் கேட்கும் எதுவுமே பண்ணவே இல்லையா. அதாவது த்ரெட்னிங் இதெல்லாம் ஏன் நீ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கேட்கும்போது எனக்கு சர்ப்ரைஸிங்கு சொன்னாங்க, உடனே கிளம்பி வந்துட்டேன்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஏன்னா முன்னாடியே வந்து தகவல் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா, அதாவது அவங்க பண்ண போகிறாங்கன்ற விஷயங்கள் இருந்துச்சுன்னா அங்கே வந்து தகவல் வரும், அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மற்ற சீசன்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. டிஆர்பி ரேட்டிங் இது எல்லாமே. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு தகவலை வெளியில் விடுற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டீமுக்கு தெரியாமல் ரகசியமாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கனி எவிக்டட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே தகவல்லாம் வந்து பரிமாறப்பட்டது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா எவிக்ஷன் கேன்சல் வந்துச்சு. அந்த டைமில் தான் வந்துட்டு ஆதரிக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து அப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு கால் பண்ணாங்க, நான் உள்ளே வரதுக்கு முன்னாடி. உடனே நானும் வந்துட்டு சரி உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தடபுடலாக இருக்குது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் வந்து கேப்டன் ஆகிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் போயிருக்கும் போல இருக்குது. அதை வந்து வெளியில் வந்துருச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதரி உள்ளே வந்ததுனால என்ன பண்ணுறாங்க, டப்புன்னு தலை போட்டிக்கு வந்து ஆதரியும் கலக்க வைக்கிறாங்க. இப்போ வந்து பிரஜனோட விஷயங்களும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரம்யாவோட விஷயங்கள் தெரியும். இது ஆதரி சப்போஸ் கேப்டன் ஆனால் எப்படி இருக்கும் புரியுதுங்களா? இப்போ வந்து ஆதரி ஏற்கனவே வந்துட்டு எஃப்ஜே மேலே செம்ம காண்டில் தான் உள்ளே வந்திருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஜேஎம் ஏனாவும் லவ் பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து செம்ம இரிட்டேட்டாக இருக்கும். இப்போது எஃப்ஜே வந்துட்டு ஆதரி வந்து டார்கெட் பண்ணாங்கன்னா அவங்களுக்காக வந்துட்டு யார் வருவாங்க, எஃப்ஜேக்காக அவங்க ராஜா மாதா உள்ள கலாயிறங்குவாங்க. அப்போ இவங்களோட கேப்டன்சி தலைமையில் அந்த டீம் இருந்துச்சுன்னு எப்படி இருக்கும், பயங்கரமாக ஜெகஜோதியாக இருக்கும். நம்ம வெறும் விஜய் பார்வதியை மட்டும் நம்பாமல் ஆதரியை வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு நேற்று நைட்டு ஃபுல்லாக வரைக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வரவே இல்லை, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. லாஸ்ட்டாக எடுத்திருப்பாங்க போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்துட்டு இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் கூட வந்துட்டு லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு லைவ்லேயே, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்திருக்கும்போது 3 பேருமே வந்து கலந்துக்கிறாங்க. எவ்வளோ அருமையான ஒரு சான்ஸு. அந்த நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம், அந்த பலகையெல்லாம் வச்சு இப்படி தட்டி விட்டால் சர்ன்னு போகும். அந்த மாதிரி வந்துட்டு 3 பேருக்கும் 3 டேபிள் கொடுத்து அந்த மாதிரி தட்ட சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் ஒரு பால் இருக்கும் பொழுது அதை வந்து 3 பால் இருக்கும் பொழுது அதை யார் முதல்ல வந்து முடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு கேப்டன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆதரியும் காலி, இவர் நம்ம ஆள் பிரஜனும் காலி. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துட்டாங்க. என்ன அதாவது கிட்டத்தட்ட இது 6வது வாரம் தப்பிக்கிறாங்க. இந்த வாரம் இப்போ நாமினேஷன்ஸில் வர முடியாது. ஸோ முடிஞ்சு போச்சு அவங்களது, அவ்வளோதான். பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கேப்பா, என்னையா இதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வர விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது டாப் 5ல் கண்டிப்பாக வந்து ரம்யா இருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுது. என்ன முடிவு பண்ணி வச்சுருக்காங்க, எதுக்காக இவங்களை காப்பாற்றுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க. இப்போ போன வாரம்லாம் வந்து வீக்லி டாஸ்க்கு ஒன்றுமே இல்லை. ஒரு திருக்குறளில் மட்டும் 5 திருக்குறளை வந்து ஞாபகம் பண்ணி மனப்பாடம் பண்ணதுக்கு வந்துட்டு அவங்கள வந்து பெஸ்ட்டுன்னு வேறு சொல்லிட்டாங்க. அதவே இந்த கலாச்சார் விஜய் சேதுபதி அவர்கள் கலாய்க்கிறாங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஓட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் எவிக்ஷன் இல்லைன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. அதுக்கு முன்னாடி வரமும் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு வார்னிங் கொடுத்து தான் வந்துட்டு ரம்யா உள்ளே அனுப்புனாங்க, கெமியை வெளியே அனுப்புனாங்க. என்ன இது ஒன்றுமே புரியல. எதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு, யாரை காப்பாற்றுறதுக்காக இதை பண்ணுறாங்க? இல்லை ரம்யா இப்போ ஒரு ஆள் இருக்கிறதுனால என்ன ஆகுனா உள்ளே வந்துட்டு இப்போ வந்து ரம்யாவும் சுபிக்ஷாவும் கம்பேர் பண்ணும்போது ரம்யாவோட சுபிக்ஷா இப்போ ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுறாங்க, ஓப்பனப் ஆகிருக்காங்க. இப்போ என்ன ஆகுனா இவங்க இருக்கிறதுனால சுபிக்ஷாவுக்கு அது பிரச்சனையாகும். இதுக்கப்புறம் டபுள் எவிக்ஷன் தான் கன்ஃபார்ம் வரப்போகுது. ஏன்னா மாற்றுக்கிறது கிடையாது. 9th வீக் வந்துருச்சு, மொத்தமே 15வது வாரம் முடிச்சிருவாங்க. அப்போ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 வாரம் தான். லாஸ்ட் வாரத்தை ஒரு 5 பேர்னா கூட மீதி 10 பேருக்கு மேலே இருக்குது. ஒரு வாரத்துக்கு மினிமம் 2 பேர் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அப்படின்போது எங்கே போய் முடிய போது தெரில. இவங்களால் யாரெல்லாம் வெளியே போக போகிறாங்கன்னு தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் ரம்யா கேப்டனாக வந்திருக்காங்க. அவங்களால வந்துட்டு டீம், அதாவது அங்கே இருக்கிற குடும்பத்தில் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு பிரச்சனையாகுமா, இல்லை அவங்களுக்கே அது பிரச்சனையாக முடியுமா? அது மட்டும் இல்லாமல் ரம்யாவோட கேப்டன்ஸையும் ஓரளவுக்கு அவங்க ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க பண்ணுறாங்களோ இல்லையா, ஆனால் அவங்கள செய்கிறதுக்கு வந்துட்டு எஃப்ஜேலேருந்து கண்ணியிலேருந்து எல்லாருமே வந்து முயற்சி பண்ணுவாங்க. அது மாற்றுக்கட்டு கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் ஆதரவாக வந்துட்டு விஜய் பார்வதி வரை கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது விஜய் பார்வதி ரம்யா கூட சேர்ந்து சம்பவங்கள் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.